ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குயிக்காக ஒரு ஓட்ஸ் தோசை ரெசிப்பியும் பன்னீர் ஃப்ரை ரெசிப்பியும் பார்க்கலாம். அதுக்கு 1 கப் ஓட்ஸில் 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை தண்ணியோட மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பூண்டு பல், பச்சை மிளகாய், வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இஞ்சி இல்லை, நான் தயிர் சேர்க்கவும் மறந்துட்டேன். அந்த தயிரையும் சேர்த்துக்கோங்க. நான் லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் தேவைப்படாது. மிக்ஸி ஜாரில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் தோசை ஊற்றி எடுக்க வேண்டியதான் இன்ஸ்டண்ட்டாக. இதை புளிக்க வைக்கணும்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் எண்ணெயே இல்லாமல் நல்லா தொடச்சிக்கோங்க. தோசை ஊற்றும்போது தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். தோசை ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க மேலே. அவ்வளோதான், டேஸ்டியான தோசை ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? டயட்டில் இருக்கிறவங்கலாம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, இன்னொரு ரெசிபி பார்த்துடலாமா? அதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வத்தப்பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. பரட்டி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் விட்டு நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற பன்னீரையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு எடுத்தால் பன்னீர் ஃப்ரை ரெடி. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் தோசை, பன்னீர் ஃப்ரை, இது கூட உளுந்து பீனட் சட்னி வச்சு சாப்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.